அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில எப்படி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை கேட்கும். இப்போ இது வந்து பார்ட் டூவா சம் கொஸ்டின்ஸை பார்க்குறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியுடைய ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்லாம் என்னவா இருக்குது, அதில் வந்து டயஸ்டீரியோமஸ் எப்படி இருக்குது, அது எனன்ஷியோமஸோட எப்படி வேறுபடுது அப்படின்ற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை பற்றி வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்றாங்கன்னா, கைராலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். கைராலிட்டின்றது நம்ம எவ்வாறு வரையறுக்கலாம்? இப்போ கைராலிட்டி நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? கைராலிட்டின்னும் போது ஒரு கார்பனை சுத்தி 4 டிஃபரண்ட் சப்ஸ்டிடியூஷன் இருக்கணும். அதே சமயம் நமக்கு அந்த காம்பவுண்டுடைய மிரர் இமேஜும் அந்த காம்பவுண்டுடைய இமேஜும் ஒன்னோட ஒன்று ஒத்து போகக்கூடாது. ஒன்று மேல ஒன்று வச்சுன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்றோம்? கைரால் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்கே ஆப்ஷன் ஏல என்ன சொல்றோம்னா, superimposability of a mirror image with mirror image. Superimposability of an object on its mirror image. அப்போ சூப்பர் இம்போசிபிலிட்டி என்ன அர்த்தம்? ரெண்டு இமேஜும் ஒன்னா தான் இருக்கும்னு சொல்றோம். அப்போ இது தப்பு. அதே மாதிரி மாலிக்யூல் வித் மிரர் இமேஜ் பண்றோம். மிரர் இமேஜா இருந்தா எல்லா மாலிக்யூல் மிரர் இமேஜும் கைராலிட்டியா இருக்க முடியாது. அதே மாதிரி 4 சிமிலர் சப்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அந்த காம்பவுண்ட் வந்து கைராலிட்டியா இருக்க முடியாது. அதனால நமக்கு என்ன ஆப்ஷன்னா, non-superimposability of an object on its mirror image தான் கரெக்டானது. அப்ப நமக்கு வந்து என்னன்னா, கார்பனை சுத்தி 4 டிஃபரண்ட் சப்ஸ்டிடியூஷன் வந்துடுது. அதே சமயம் அந்த இமேஜும் அதனுடைய மிரர் இமேஜும் ஒன்னோட ஒன்று ஒத்து போகாது. ஒன்று மேல ஒன்று எடுத்து வச்சா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியும். அதனால இந்த ஆப்ஷன்ல டி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 2க்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 2ல என்ன சொல்றான் அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்ம இத்தனை ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு எனன்சியோமருக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கலாம்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எல்லா காம்பவுண்ட் ஆல் காம்பவுண்ட்ஸ் மிரர் இமேஜஸ் ஆர் எனன்சியோமர். எல்லா காம்பவுண்டுடைய மிரர் இமேஜா வந்தா எனன்சியோமரா இருக்கும்னு சொல்றோம். இன்னொன்னு சூப்பர் இம்போசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் எனன்சியோமர்ஸ். அப்போ ஒன்னு ஒரு சில இமேஜும் அதனுடைய மிரர் இமேஜும் ஒன்னா இருக்கும் அப்படின்றோம். அப்புறமா ஆல் மாலிக்யூல்ஸ் தட் ஹாவ் கைரல் சென்டர்ஸ் ஆர் கைரல்ன்றோம். அப்போ எல்லா கைரல் சென்டர் இருக்கக்கூடிய காம்பவுண்டும் கைரலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஐசோமர்ஸ் தட் ஆர் நாட் சூப்பர் இம்போசிபிள் ஆன் இட்ஸ் மிரர் இமேஜ் ஆர் எனன்சியோமர்ஸ். இப்போ எனன்சியோமர்ஸ் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எனன்சியோமர்ஸ் போது கார்பனை சுத்தி ஒரு 4 பேர் இருக்கணும் அந்த காம்பவுண்ட்ல. அதனுடைய மிரர் இமேஜ் வரும்போது எப்படி கைராலிட்டிக்கு நம்ம டெஃபினேஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி டைப் ஆஃப் தான் இது வந்து மோர் தென் ஒன் கைரல் சென்டரா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம இதனுடைய மிரர் இமேஜும் எப்படி இருக்கணும்னா ஒன்னோட ஒண்ணுக்கு மேல ஒண்ணு எடுத்து வைக்கும்போது வித்தியாசங்கள் நமக்கு இருக்கணும். ஒத்து போகக்கூடாது, வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம் இருந்தால் தான் அதை எனன்சியோமர்ஸ் நம்ம சொல்றோம். அது அடிப்படையில் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மியூசோ காம்பவுண்ட் நம்ம படிக்கிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் எ மியூசோ காம்பவுண்ட்? மியூசோ காம்பவுண்டுடைய வரையறை எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். இப்போ மியூசோ காம்பவுண்ட்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மியூசோ காம்பவுண்ட்ஸ் போது மியூசோ காம்பவுண்ட்ஸ் வந்து அதுல நமக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி, பிளேன் ஆஃப் சிமெட்ரி, இது மாதிரி ஏதாவது ஒரு சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் வந்ததுன்னா, அப்போ சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் வந்தாவே நம்ம என்ன சொல்றோம்? அந்த காம்பவுண்டுக்கு வந்து நம்ம ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு வந்துருக்கோம். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வரும்போது என்ன ஆகும்? பிளேன் ஆஃப் ரொட்டேஷன்ஸ், பிளேன் போலரைஸ்லேட் ரொட்டேட் பண்ணுவோம், ரொட்டேட் பண்ணாதான், இதெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது ஓவரால் நம்ம காம்பவுண்ட் என்ன பண்றோம்? தியரிட்டிக்கலாவே கைரலா இல்லையா, ஆப்டிக்கலி ஆக்டிவிட்டி இருக்கா, ஆப்டிக்கல் ஆக்டிவா இல்லையா, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி அந்த மியூசோ காம்பவுண்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தா நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து பழ வகைகள் அப்படின்னு பார்த்தா மியூசோ காம்பவுண்ட் சொல்லக்கூடிய வகை பார்த்தா நம்ம இந்த சாத்துக்குடியை நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவோம். சாத்துக்குடியை வந்து நம்ம பாதியா கட் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும்? மேலையும் கீழையும் பார்த்தா ஒரே மாதிரியே இருக்கும். அந்த காம்பவுண்ட்ல வித்தியாசம் தெரியாது நமக்கு. அது மாதிரியான காம்பவுண்ட் தான் என்ன சொல்றோம்? மியூசோன்னு சொல்றோம். மேலையும் கீழையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அதனுடைய இமேஜும் மிரர் இமேஜும் இப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த சமயத்துல என்ன இருக்கலாம்? கைரல் சென்டர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதான் இந்த காம்பவுண்ட் மியூசோன்னு நம்ம சொல்றோம்.
அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இங்க என்ன சொல்றோம் ஆப்ஷன் ஏல வந்து எ மாலிக்யூல் வித் கைராலிட்டி சென்டர் விச் இஸ் நாட் கைரல் அப்படின்னு சொல்றோம். அதாவது மாலிக்யூல்ல கைராலிட்டி சென்டர் இருக்கலாம். ஆனா அந்த காம்பவுண்ட் கைரல்ல இருக்காது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கைரல் காம்பவுண்ட்ஸ் வித் மோர் தேன் ஒன் கைராலிட்டி சென்டர். அப்போ கைரல் காம்பவுண்டா இருந்து அதுல ஒண்ணுக்கு மேற்பட்ட கைரல் சென்டரா இருந்தா அது மியூசோவா இருக்குமான்னு சொல்றோம். அது தவறான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி டயஸ்டியூரமர் வித் நோ கைரல் சென்டர். டயஸ்டியூரமர் காம்பவுண்ட் போது நமக்கு கைரல் சென்டர் இருந்தாலும் இருக்கட்டும், இல்லாட்டினாலும் போகட்டும், ஆப்டிகல் ஆக்டிவிட்டி இருக்கட்டும், இல்லாது போகட்டும், அந்த காம்பவுண்ட் டிஃபரா இருக்கணும். வித்தியாசமான காம்பவுண்ட் இருந்தா மட்டும்தான் நமக்கு டயஸ்டியூரமர் வரும். அதனால இந்த ஆப்ஷனும் தப்பு. அதே மாதிரி மாலிக்யூல் வித் கைரல் சென்டர் விச் இஸ் கைரல். அதாவது மாலிக்யூல் வித் கைராலிட்டி சென்டர் இருக்கிறது எல்லாமே கைரலா இருக்கும்னு சொல்றோம். அதனுடைய ஆப்ஷன்லயே நமக்கு என்னன்னா இதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட். அதனால நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் சொன்ன அடிப்படையில இப்போ டார்டாரிக் அமிலம் எடுத்துக்கிறோம். டார்டாரிக் அமிலம் பார்த்தீங்கன்னா நமக்கு அது டிஎல் மிக்சரும் வரும், மியூசோ ஆப்ஷனும் வரும். அதில் எப்படி நம்ம அந்த சாத்துக்குடி பழத்தை எடுத்து பாதியா கட் பண்ணதும் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் நம்ம அப்படி ஜிக்ஸாக் பண்ணிட்டோம்னா எது மேலே எது கீழே நமக்கே தெரியாது. அது மாதிரி மாலிக்யூல் வித் கைராலிட்டி சென்டர் விச் இஸ் நாட் கைரல் நமக்கு கரெக்டான. நமக்கு கொஸ்டின் நம்பர் 3க்கு ஏ கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 4. இப்போ இந்த கொஸ்டின் வந்து டயஸ்டியூரமர் பத்தி. Which of the following is the definition of a pairs of our diastereomers? So diastereomer நம்ம பார்த்துருக்கோம். diastereomer காம்பவுண்ட் எப்படி இருக்கும், எப்படி enantiomers வித்தியாசம் வரும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டயஸ்டியூரமருக்கு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் என்னன்னா உங்களுக்கு வந்து டயஸ்டியூரமர்னா என்ன, அதனுடைய டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதே மாதிரி இது எப்படி enantiomers வேறுபடுது, அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ சென்டர்ஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும், சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ்ல வந்து எப்படி நம்ம டயஸ்டியூரமர் வந்து நம்ம வருதுன்றதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டயஸ்டியூரமர்ன்றது ஒரே காம்பவுண்ட் கிடையாது, 2 காம்பவுண்ட், வித்தியாசமான காம்பவுண்ட். அதனால அந்த டயஸ்டியூரமர் வந்து நமக்கு இங்க கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும்னு கேட்கும். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா a pairs of stereoisomers each of which has 2 chirality center. 2 chirality center இருந்தாவே போறோம்ன்றோம். அந்த ஆப்ஷன் நமக்கு தவறானது. ஆப்ஷன் பி பாருங்க, a pairs of stereoisomers that are not mirror images of one another. இப்போ பார்த்தா நம்ம மிரர் இமேஜா வரக்கூடாது. இப்போ பார்த்தா சிஸ் காம்பவுண்ட் டிரான்ஸ் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். சிஸ் காம்பவுண்டுடைய மிரர் இமேஜ் டிரான்ஸ் காம்பவுண்ட் ஆகிடுமா? அதே மாதிரி டிரான்ஸ் காம்பவுண்ட் மிரர் இமேஜ் சிஸ் காம்பவுண்ட் ஆகுமா? முடியாது. ஏன்னா டிரான்ஸ் போது ஆப்போசிட் சைட்ல வருது, சிஸ் போது சேம் சைட்ல சப்ஸ்டியூஷன் வரணும். அப்போ காம்பவுண்டே வித்தியாசமா இருக்கும்போது மிரர் இமேஜ் வராது. அதனால இந்த பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன் இப்போ வந்து அதர் ஆப்ஷன்ஸ்லாம் வராது அப்படின்னா பேர்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்னா ஆமா ஸ்டீரியோ ஐசோமரா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா அது கண்டிஷன் என்ன, மிரர் இமேஜா இருக்கக்கூடாதுன்றது தான். அதே மாதிரி இந்த டி ஆப்ஷன் என்ன சொல்றோம்னா பேர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் தட் ஆர் சூப்பர் இம்போசிபிள்ட்டான். அப்போ இங்க சூப்பர் இம்போசிபிள்னா ஒன்னோட ஒன்று ஒத்து போயிடும். அப்போ அது ஒத்து போகக்கூடாதுன்றத நம்ம கண்டிஷனும். அதே மாதிரி இந்த டயஸ்டியூரமர் பொறுத்தவரையும் ஏன் ஒத்து போகாதுன்னா 2 காம்பவுண்டே வெவ்வேறு காம்பவுண்ட், சிஸ் காம்பவுண்டும் டிரான்ஸ் காம்பவுண்ட் நம்ம எடுக்கும் பொழுது சிஸ்ஸும் டிரான்ஸும் எப்படி வித்தியாசமா இருக்குதோ ஒரே ஸ்ட்ரக்சர் ஆஃப் காம்பவுண்ட் கூட இருக்கட்டும், சப்ஸ்டியூஷன் வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம், சிஸ்ஸோ டிரான்ஸோ நம்ம சொல்றோம். அப்போ சிஸ் காம்பவுண்டுடைய மிரர் இமேஜும் டிரான்ஸ் காம்பவுண்ட் மிரர் இமேஜும் கண்டிப்பா என்ன இருக்காது, ஒன்னா இருக்கு. அதனால அமங் த ஆப்ஷன் 4ல பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டானது. இப்போ நமக்கு 5th கொஸ்டின் போறோம். இப்போ இதுல வந்து நான் கேட்குறேன் கேள்வி வந்து how many stereoisomers of 3-bromo 2-butanol. அப்போ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான் CH3 CHOH CH Br CH3ன்னு கொடுத்துருக்கான். இப்போ நம்ம பாருங்க இது வந்து பியூட்டனால். பியூட்டனால்னும் போது அதுக்கு 2 வாய்ப்பு இருக்குது, மியூசோ காம்பவுண்டா இருக்கலாம், டிஎல் மிக்சராகவும் இருக்கலாம். இப்போ இந்த புரோமினேஷன் எப்படி நடக்கும், ஹெச்பிஆரோட அஸ்டிக் ஆசிட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு புரோமினேஷன் நடக்குது. அப்போ மியூசோ காம்பவுண்டா நம்ம எடுத்து பண்ணும் பொழுது நமக்கு சின் அந்த சின் காம்பவுண்டா கிடைக்குது. டிஎல் மிக்சரா எடுக்கும்போது ஆன்டி காம்பவுண்டா ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ் இங்க கொடுக்குது. இப்போ நமக்கு இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எப்படி அந்த பிளேன் போலரைஸ் லைட்டை நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடிய வகைகள்ல இப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம ஸ்டீரியோ சென்டர்ஸ் இருக்கும்பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க பார்த்தா 2 ஸ்டீரியோ சென்டர் நம்ம காமிக்கிறோம்.
மியூசோ காம்பவுண்ட் ஆச்சு சார் அப்படின்னா மியூசோ காம்பவுண்ட்ல ஸ்டீரியோ சென்டர் இருக்கலாம். ஆனா அந்த காம்பவுண்ட் வந்து கைரலா இருக்காது. காரணம் வந்து அதுல நமக்கு மிரர் இமேஜ் வந்து என்ன ஆகும் கரெக்டா அந்த நம்ம சென்டர் ஆஃப் சிமெட்ரி, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இது மாதிரி அது ஏதாவது ஒரு சிமெட்ரி எலிமெண்ட் வரும் பொழுது அந்த காம்பவுண்டுடைய ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அது மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த ரொட்டேஷன் வந்து என்ன இருக்கலாம் எஸ் ரொட்டேஷன், இங்க 3S ரொட்டேஷன், இங்க ஆறு 3R, 2S 3R, 2R 3Rன்ற நம்ம எப்படி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பார்க்குறோமோ அதே ஆப்ஷன் தான் இந்த காம்பவுண்டுக்கு எத்தனை வரும் அப்படின்னு கேட்டா நமக்கு நம்ம அடிப்படையில் என்ன ஆகும் இங்க 2S இருக்கலாம் 3S இருக்கலாம். அப்ப இதே மாதிரி 2R இருக்கலாம் 3R இருக்கலாம். அதே மாதிரி இங்க 2S 3R இருக்கலாம். அதே மாதிரி இங்க 2R 3S இருக்கலாம். அந்த ஆப்ஷன் படி பார்த்தா நமக்கு 4 வகையான ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்ல பாசிபிலிட்டி இருக்கு. அதுல கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்ட். ஸோ அது மாதிரி நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல மோர் நம்பர் ஆஃப் இது மாதிரியான ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். Thanks for watching this video. Like it, share it, and subscribe it for more number of videos. Thanks for watching this and have a nice day.